முத்திரை போட்ட உடனே நவகிரகத்தை கட்ட ஆசைப்படுறீங்கனால் கண்டிப்பாக கணநாதன் அதாவது விநாயகரை வணங்கணும். ராவணன் போட்ட முத்திரை இது புரியுதுங்களா? அது நான் பேர் சொல்லலை. இந்த முத்திரை போட்டாதான் நவகிரகம் நமக்கு பேசிக்கிறது. ராவணன் இந்திரஜித் இவங்க போட்ட முத்திரை. அதனால இந்த முத்திரையை போடும் பொழுது ராவணனை கண்டிப்பாக வணங்கணும். லைட்டாக மனசு நினச்சா போதும். இந்திரஜித் வணங்கணும். நிகம்பலா வணங்கணும். பேர் எழுது நிகம்பலா. நிகம்பலா நிகம்பலாவை வணங்கியே தீரணும். சும்மா மனசு நினச்சா போதும். மனசு இல்லை மனசு நினச்சா போதும். விநாயகர், ராவணன், நிகம்பலா. நிகம்பலா நிகம்பலா தெரியாதுங்களா? நிகம்பலா என்பவர் யாருன்னா வந்து ராவணனுடைய குலதெய்வம். ராவணன் அரக்கனுடைய குலதெய்வம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அசுரர்கள் அரக்கனுடைய குலதெய்வம். நிகம்பலா தேவதையை பூஜை பண்ணீங்கன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அழிக்கலாம். ஏன்னா அந்த பூஜை பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்ரீராமரை அழிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் நிகம்பலா வணங்குறீங்கன்னா உஷாராக வணங்கணும். எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது. வெறும் பச்சை மிளகா, விளக்கு, 9 விளக்கு, காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா, வெள்ளை சகப்பு நூல் இது வைத்தா பூஜை பண்ணணும். நிகம்பலா பூஜை. நான் என்ன பூஜை பூஜை வேணாம் சொல்லிடுறேன். விநாயகர், ராவணன், நிகம்பலா சரிங்களா? வேண்டிக்கிட்டு முத்திரை போடுங்க. முத்திரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? இது தர்மபாயில உட்காந்துருக்கு மட்டும் எப்படி பண்ணுங்க? கொஞ்சம் வந்து சார் வந்து சார் உள்ள அலமார் கீழே இருக்கியா? இரும்பு அலமார் கீழே பாருங்க. கவர்ல இருக்கு. கவர்ல கீழே கவர்ல பாருங்க. 9 வெத்தலை, 9 பாக்கு, 9 கனி, எலுமிச்சம்பழம் எடுத்துக்கங்க. 9 முக்கணி எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? ஆமா எடுத்துக்கங்க. முக்கணினா மா பலா வாழை வாங்கிக்கணும். சரிங்களா? 9 தேங்காய். ஆமா 9 தேங்காய் வாங்கிக்கங்க. நவதானியம். நவதானியத்துல எங்க அது எங்க பாருங்க ஐயா 9 எலுமிச்சம்பழம் ஐயா. ஆமா பாருங்க நவதானியத்துல நெல்லு அடங்காது. நெல்லு அடங்காது. நவதானியத்துல நெல்லு போடக்கூடாது. பழுத்து மாசாது. சரிங்களா? அதுக்காக தான் நீங்க வரகு போடணும். வரகு அரிசி வரகு சேர்த்துக்கணும். அதான் மிகவும் நல்லது. சரிங்களா? கொடுங்க கலசத்தில் காசு பாட போகலாமா? வசம்பு எடுத்துக்கணும். வசம்பு எடுத்துங்க. வெண்கடுகு எடுத்துக்கங்க. வசம்பு வெண்கடுகு எடுத்துக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை. வச்சுக்காது. கலசத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மீதி அக்னியில் போடுற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம், காசு, மண்ணு, முக்கணியில் ஒவ்வொரு பீஸ் உள்ள போட்டாங்க. சரிங்களா? முக்கணியில் ஒவ்வொரு பீஸ் நவதானியம் உள்ள கொஞ்சம் போட்டுடுங்க. வெண்கடுகு, வசம்பு, பாக்கு, வெத்தலை. ரைட் தாங்க. சின்ன சின்ன
ஐயா நம்ம வெண்கடுப்பு போட்டிருக்கோம், வசம்பு போட்டிருக்கோம், ஆமா அப்புறம் நவதானியம். ஆமா உங்களுக்கு ஒரு பத்து வெத்தலை. முக்கணியில் ஒரு பீஸ். முக்கணியில் பீஸ் எலுமிச்சம் பழம் காசு போடணும். பச்சைக்கரை அப்புறம் போட்டுடுங்க கடைசியாக. அதுவும் நம்ம கட்டி தான் கட்ட போட்டோம். ஜப்பால் போட்டுடுங்க. தேனு பன்னீர் பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுங்க. சைலண்ட் போடுங்க. இதாகுது தண்ணி அதில் ஊற்றிக்கிறீங்க. கை கழுவு வச்சு நீங்கள் அதில் ஊற்றுங்க. சரி விடு, சரி விடு, சரி விடு. அதில் அதான் பாருங்களா, இது என்ன தண்ணி இது? நல்ல தண்ணி கை கழுவிட்டா இப்போ அதை. கை கழுவு வச்சு நான் மஞ்சள் நீ அதில் ஊற்றுங்க. சரி விடு 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 ரொம்ப விடுங்க. இல்லை எப்போதான் மூடியே ஒரு அண்டை போல கோயில் கையை நீங்க ஊத்திக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லா பண்ணி தரேன். வஸ்திரம் வைக்கணுங்களா? ஆமா வைக்கணும் போடும்போது சரிங்களா. அது ரொம்ப வஸ்திரம் 9 வஸ்திரம் வச்சிருங்க சரிங்களா. நல்லா செட்டு செட்டுனா கொடுப்பாங்க கடையில். ஆமா நவரை செட்டிக்கணுங்க. அதுக்கடுத்தது பூர்ணாவதி பட்டு மட்டத்தாங்க வச்சுக்கோங்க. அவ்வளோதான் மணி. மட்டத்தாங்க கொப்பரைன்னு சொல்லுங்க. கொப்பரை கொப்பரை கொப்பரை. ஆமாம் 9. ஊராதிப்பட்ட ஒன்று தானுங்க. இருங்க கவசம் இருக்குங்க. அப்படியே அப்படியே இங்க பாருங்க. நவதானி கொட்டிட்டு தான் கலசனை பாடணும். படிச்சு பாரு தினேஷ் படிச்சு பாரு. அதான் தெரியும் சரியா. நவரத்தை கொட்டிட்டு அதுக்கடுத்து கலசனை பாட்டுங்க. நூலை கட்டு பண்ணி நூலை கட்டி ஐயா அரிசிலாம் போடுவானா நவதானியம்? நவதானி மட்டும்தான் போடணும். வரகரிசி கூட நாங்க கொஞ்சம் லேட்டாக போடணும். எங்கே வச்சுக்கீங்க? அது அதாவது வெண்கடுக்கு வரகரிசி இல்லை.